ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இனி 8 மணி நேரம் ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை திறந்திருக்கும் நேரங்களை மாற்றி அமைத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் மத்திய மற்றும் தமிழக அரசு இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை மற்றும் மலிவு விலையில் சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருது. தொடர் விலைவாசி உயர்வால் ரேஷனில் கிடைக்கக்கூடிய மலிவு விலை பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருது. ஆனால் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் அதிக முறைகேடு நடைபெறுகிறது. அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் எடை குறைவாக இருக்கிறது என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். ரேஷன் ஊழியர்கள் உரிய நேரத்தில் கடைகளை திறக்காததால் சில குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால் ரேஷன் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க ரேஷன் கடை திறப்பு நேரத்தை கூட்டுறவுத்துறை மாற்றியுள்ளது. தலைநகர் சென்னையில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் காலையில் 8:30 மணி முதல் 12:30 மணி வரை இயங்கும். மதிய நேரத்தில் 3 முதல் 7 மணி வரை இயங்கும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் இதர மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை இயங்கும். மதிய நேரத்தில் 2 மணி முதல் 6 மணி வரை செயல்பட்டு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர மாற்றத்தை அனைத்து ரேஷன் ஊழியர்களுக்கும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தகவலும் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. அது மட்டுமின்றி மதிய இடைவெளி நேரத்தில் ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்தல், கடத்தல் போன்ற முறைகேட்டில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதால் இடைவெளி நேரத்தை குறைக்கவும் கூட்டுறவுத்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ரேஷன் கடை நேரத்தை ஏன் மாற்றி அமைப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய குளறுபடிகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிசி கடத்தல், பருப்பு கடத்தல், எடை குறைவு இது போன்ற கம்ப்ளைண்ட்கள் இருந்து வந்த காரணத்தால் மதிய நேரங்களில் தான் இந்த பதுக்கல், அரிசி பதுக்கல்லாம் நடக்குது, ஏற்றுமதியெல்லாம் நடக்குது அப்படின்றதால மதிய நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் ரேஷன் கடையிலிருந்து பொருட்கள் ஏதாவது ஒரு லோடு இறங்குதுனாக்கா ரேஷன் கடைக்கு, அப்போது எடை வச்சு தான் அந்த பொருட்களை ரேஷன் கடை ஊழியர் குடோன்களில் சேர்க்கறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலானாக்கா ரேஷன் கடை ஊழியர் மீது ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பொதுமக்கள் ரேஷன் கடை திறக்கலை, அந்த அரசாங்கம் சொன்ன டைமில் திறக்கலை அப்படின்னாக்கா, ரேஷன் கடை திறக்காத பட்சத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஊழியரை பணி நீக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு உத்தரவாக இது பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள உத்தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.